ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை எழுத்தாளர் அஞ்சனா சுபியின் மீண்டு வந்த சிலையே. இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டு வந்த சிலையே. கதையின் குரலாய் நான் உங்கள் ஆச்சே கிருத்திகாராஜ். அத்தியாயம் 24. ருத்ரேஷ் தந்த புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்த மாதங்கியின் கண்கள் கண்ணீரில் பளபளத்தன. அந்த கதையை படிக்க ஆரம்பத்தில் இருந்து அவள் மனக்கண்ணில் மின்னி மின்னி மறைந்த சம்பவங்களின் தாக்கத்தில் இரு துளி கண்ணீர் உருண்டோடி அந்த புத்தகத்தின் இறுதி பக்கத்தில் பொட்டு பொட்டாக விழுந்து நனைந்தது. அந்நேரம் அடுத்த நாள் பணி சம்பந்தமாக ஏதோ ஐயம் கேட்பதற்காக அறைக்குள் நுழைந்த அவந்திகா தோழியின் நிலை கண்டு திடுக்கிட்டாள். ஹே மாது, என்னாச்சு? ஏன் அழற என வினவியவாறு அருகில் வந்தவளை தாவி அணைத்து கொண்டாள் மாதங்கி. அவள் அழுகை இப்போது இன்னும் அதிகமானது. எதற்கு அழுகிறாள் என அவளுக்கும் தெரியவில்லை. ஆனால் கண்களில் இருந்து மாலை மாலையாக கண்ணீர் வழிந்தது. இதுவரை மாதங்கியை தைரியசாலியாக எதற்கும் அஞ்சாத பெண்ணாக பார்த்து பழக்கப்பட்ட அவந்திகாவுக்கு அவளது இந்த கோலம் ஒருவித நடுக்கத்தை தந்தது. ஓடி சென்று அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு, ஒண்ணுமில்லடா, ஈஸி ஈஸி, ரிலாக்ஸ் என ஆறுதல் படுத்த முயன்று கொண்டிருந்தாள். அப்போது பார்வை கடைசி பக்கத்தில் மாதங்கியின் கண்ணீரில் நனைந்த பக்கங்களில் படிந்தது. அழுது அழுது கண்ணிமைகள் எல்லாம் தடித்து தக்காளி பழம் போல முகம் சிவந்து காணப்பட்டவளுக்கு ஒரு குவளை வெதுவெதுப்பான பாலை காய்ச்சி கொண்டு வந்தாள். குழந்தைக்கு புகட்டுவது போல சிறுக சிறுக ஒரு தூக்க மாத்திரையுடன் அதை தோழைக்கு புகட்டினாள். பிறகு மாதங்கியை மெல்ல தட்டி கொடுத்து தூங்க வைத்தவளின் கரங்கள் ஒரு புருவ சொலிப்புடன் மாதங்கி படித்து கொண்டிருந்த புத்தகத்தை கையில் எடுத்தது. தோழி நல்ல உறக்கத்தை தழுவியதை உறுதிப்படுத்தி கொண்டு அறையை இருட்டில் ஆழ்த்திவிட்டு அந்த புத்தகத்துடன் வெளியேறினாள். வரவேற்பறையில் தனியாக அமர்ந்து அந்த புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தவளின் கைபேசிக்கு அந்நேரத்தில் ஒரு புது எண்ணில் இருந்து அழைப்பு வந்தது. அதை உயிர்ப்பித்தவளின் செவி தீண்டிய ஆண் குரலில் அவள் புருவங்கள் நெறிந்தன. ஒரு நிமிஷம் என கூறி முன் கதவை திறந்து சத்தம் செய்யாது வெளியேறி தாளிட்டாள். ஹலோ, நான் சொல்றது புரியுதா என அதற்குள் எதிர்பக்கம் கர்ஜித்த குரலில், கேட்டுட்டு இருக்கேன், சொல்லி முடிங்க என பதில் மொழி தந்தாள் பாவை. எதிர்ப்புறம் என்ன கூறப்பட்டதோ சில நொடிகள் விழிமூடி அமைதியாக அதை கேட்டுக்கொண்ட பாவை, ஓகே, இனி நான் பார்த்துக்கிறேன், ஐ வில் கீப் யூ அப்டேட்டட் என ஆழ்ந்த மூச்செடுத்து கூறி தொடர்பை துண்டித்தாள். அந்த அர்த்த ஜாம வேளையில் நல்ல ஆழ்ந்த நித்திரையில் இருந்த மாதங்கியின் செவியில், ஒருவேளை இந்த மீன்குறி மச்சம் எந்த ஆடவனுக்கு இருந்திருந்தாலும் இப்படித்தான் அவனுடன் கொஞ்சி கொலாவியிருப்பாயோ என்ற ஆணின் உருமல் கேட்பது போல ஒரு பிரமை எழுந்தது. அதில், இல்ல இல்ல, போதும், நிறுத்துங்கள் என தூக்கத்தில் முனகியவளின் முகத்தில் கோபம், வேதனை, ஏமாற்றம், நிராசை, அழுகை என சகல உணர்ச்சிகளும் தாண்டவம் ஆடின. அந்த சுயநினைவற்ற உறக்க நிலையில் அவள் மூளை அச்சத்தை ஆராய ஆரம்பிக்கும் போதே திடீரென்று நெற்றி பொட்டில் இருந்து ஒரு வலி பெண்மண்டை முழுவதும் பரவ ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து கோர்வை இல்லாமல் காட்சிகள் மனத்திரையில் வந்து போனது. அதன் தாக்கத்தில் தலையை இடவலமாக ஆட்டியவளின் கனவில், நன்றாக கேளுங்கள், என் கையில் பிடித்த வாளின் நம்பிக்கை குன்றினாலும் என் இறை நம்பிக்கையின் மீது என்றும் நம்பிக்கை இழக்க மாட்டேன். என் இறை நம்பிக்கை உங்களையும் ஒரு நாள் ஆத்திகனாக மாற்றி என் கண்ணகி அம்மனை நோக்கி கையை கூப்பி நிற்க வைக்கும் என வீராவேசமாக யாரிடமோ கூறிக்கொண்டிருந்தாள் அந்த பெண். ஒருவேளை அது ராணி மீனாட்சி தேவியாக இருக்குமோ? ஆனால் அப்பெண்ணின் முகம் அவளை ஒத்திருந்ததே. அப்படியென்றால் இப்போது கொந்தளித்து தெய்வ நம்பிக்கையை ஆதரிக்கும்படி பேசியது தானா என்ற கேள்வி அவளுக்குள் பிரவேசித்தது. அதைத் தொடர்ந்து மீண்டும் ஆழ்மனதின் ஆழத்தில் தன்னிடம் தீக்கங்காக வார்த்தைகளை உமிழ்ந்த ஆண்மகனின் பீரிட்ட கர்ஜனையில் அவள் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போல ஒரு அதிர்வு பரவியது. அந்த குரலில் இருந்த கோபத்தையும் மீறி அதன் ஆளுமையில் கட்டுண்டவளுக்கு அவன் உருவம் மட்டும் தெளிவில்லாமல் தெரிந்தது. மனம் அக்குரலுக்குரிய நபரின் முகத்தை கனவென்று அறியாது ஆராய முயன்றது. அப்போது திடீரென்று பின் மண்டையில் உண்டான வலி பன்மடங்காக காட்சிகள் மாறி மாறி வந்து போனது. திடீரென்று ஒரு வெண்ணிற குதிரை மீது கள்ளர் கொண்டை, காதில் தண்டை, கையில் குத்தீட்டி, இடுப்பில் உடைவாள், நெஞ்சில் மீன் மச்சம் என தோரணையுடன் காட்சி தந்தவனின் தெளிவான பிம்பம் அவளை நோக்கி வா என்பது போல கையை நீட்டியது. அவன் கைத்தலம் பெற்றுவதாக நினைத்து
தூக்கத்தில் தன் கையை உயர்த்தினாள். இதழ்கள் தானாக அத்தான் என முணுமுணுக்க, தன்னை பார்த்து மந்தகாச புன்னகை உதிர்த்தவனின் முகத்தைக் கண்டவளின் புலன்கள் அனைத்தும் விழித்து கொண்டது. அடித்து பிடித்து கொண்டு எழுந்தமர்ந்தவள் தன் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தாள். தான் கண்டது கனவென்று தெரிய, அடச்ச, போய் இவனா என் கனவுல வரணும் என தலையில் அடித்து கொண்டவளின் மனம் தனக்கு வந்த உணர்ச்சி பூர்வமான கனவை அறிவுபூர்வமாக அலசி ஆராய ஆரம்பித்தது. நம் புலன்கள் ஆழ்ந்து உள்வாங்கும் விஷயங்கள் அனைத்தையும் கிரகித்து கொள்ளும் ஆற்றல் பெற்றது மனிதனின் மூளை. அது கண் பார்க்கும் எழுத்துக்களை வார்த்தைகளாக கோர்த்து வாக்கியமாக இணைத்து கொள்ளும் திறன் பெற்றது. அந்நேரம் ஏனைய புலன்கள் அனுப்பும் தகவல்களை ஒரு ஓரமாக சேமித்து வைத்து கொள்ளும் மூளையானது பின்பு நாம் ஆழ்ந்து உறங்கும் போதுதான் ஒவ்வொரு செய்தியாக எடுத்து ஆராயும். அப்படிதான் தனக்கு வந்த கனவும் என்று முடிவுக்கு வந்தவள், ஐயோ, இவனை போய் அத்தான வேற கூப்பிட்டு தொலைச்சோமே, கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா என மனதோடு புலம்பினாள். தொண்டை வறண்ட உணர்வு தோன்றவும் எழுந்து நீர் அருந்த சமையலறைக்கு சென்ற மாதங்கி முன்கதவு தாழிடும் ஓசை கேட்டு எட்டி பார்த்தாள். அங்கு யாருடனோ கைபேசியில் பேசும் அவந்திகாவின் பின்புறம் தெரிய, இந்த நேரத்துல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா என யோசனையானாள். எனினும் அரை தூக்க கலக்கத்தில் இருந்ததால், சரி நாளைக்கு கேட்போம் என அதை பெரிதாக கண்டு கொள்ளாது மீண்டும் நெத்திரியை தழுவ சென்றாள். அடுத்த நாள் காலை பணிக்கு ஆயத்தமாக்கி கொண்டிருந்தவளுக்கு அப்போதுதான் ருத்ரேஷ் கொடுத்த அந்த அறிக்கை பற்றிய நினைவே எழுந்தது. அதை அரை முழுக்க தேடி களைத்தவளை, இதையா மாது தேடிட்டு இருக்க என்று அவந்திகாவின் குரல் திரும்ப செய்தது. சலனமில்லாத முகத்துடன் தோழியின் கையில் இருந்த அந்த புத்தக அறிக்கையை வெடுக்கென்று பிடுங்கினாள் மங்கை. இரவு தன் செயல்கள் எல்லாம் தெள்ள தெளிவாக நினைவு வர எங்கோ பார்த்து கொண்டு அவளிடம் ஒரு மன்னிப்பை யாசித்தாள் மாதங்கி. அதை பெரிதுபடுத்தாத அவந்திகாவுக்கு தோழி வேண்டாத வேலையில் ஈடுபடுவது போல தோன்றியது. இன்னும் கல்வெட்டு கேஸ் விஷயமே முடிஞ்ச பாடில்ல, அதுக்குள்ள இது ரொம்ப தேவையா மாது உனக்கு? இந்த மாதிரி பொய்யான ரிப்போர்ட் எல்லாம் யார் உனக்கு தந்து மிஸ்லீட் பண்றது என்று அவள் நலம் கருதி காட்டு கத்தல் கத்தினாள். மேலும் தொடர்ந்து, புதையல் பொக்கிஷம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அப்புறம் மாது, இனி உன்னை நான் தனியா விட மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு என பயந்த குரலில் பேசும் தோழியின் பேச்சில் கலகலத்து சிரித்தாள் மாதங்கி. ஹே, நான் நேத்து அடிச்ச கூத்துல நீ ரொம்ப பயந்துட்டேன்னு நினைக்கிறேன் என அவந்திகாவின் தோள் அணைத்த மங்கை கோயிலில் போலீஸ் சிலைகளை கண்டுபிடித்து பிரகாஷிடம் புகார் தந்ததை தொடர்ந்து ருத்ரேஷ் தனக்கு சிலை திருட்டை பற்றி கண்டறிய உதவியது வரை ஒன்று விடாமல் கூறினாள். நான் அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்புறேன்னு யார் சொன்னா என தோழியை சமாதானப்படுத்த முயன்றாள். பணிக்கு தேவையான அனைத்தையும் தயார் செய்து கொண்டே, இன்டீட் இட் வாஸ் அ ட்ராஜிக் லவ் ஸ்டோரி, ஆனா அது கூட நம்ம ஆளுங்க எத்தனைக்கு மசாலா சேர்த்து உண்மையை திரிச்சிருக்காங்கன்னு தெரியாதே என்றாள். மேலும் புதையல் அனைத்தும் முகலாயர்கள் படையெடுப்பில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் என்ற கேள்வியை எழுப்பவும் அவந்திகாவால் எதுவும் பேச இயலவில்லை. நீ எனக்கு பாடிகார்ட் வேலை பார்க்குற அளவு இங்கு எதுவும் நடக்கல, அப்படியே ஏதாவது நாளும் நம்ம ருத்ரேஷ் தான் ஹெல்ப்புக்கு இருக்காரே எனவும் தோழியின் தெளியாத முகத்தை பார்த்த நங்கை யதார்த்தமாக பேசிக்கொண்டு தன் பையில் அந்த புத்தகத்தை வைத்தாள். ஆனால் அதை கேட்டவளின் முகமாற்றத்தை கவனிக்க தவறிவிட்டாள் மாதங்கி. ஏனோ தன் நட்பை விடுத்து புதிதாய் கிடைத்த சிநேகத்துக்கு தோழி அதிக முக்கியத்துவம் தந்து பேசியதில் அவந்திகாவு மனம் விரும்பியது. அப்போது மேசை மீது வீற்றிருந்த மாதங்கியின் கைபேசிக்கு ஒரு புது எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. அதை யோசனையுடன் ஏற்றவளின் செவிகளை நிறைத்தது. ஹலோ மாது, நான் ருத்ரேஷ். என் ஃபோன் நேற்று சாயந்தரம் காயவை ட்ராப் பண்ணப்போ மறந்து அவகிட்டே விட்டுட்டு வந்துட்டேன், அதான் வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணேன் என விளக்கம் தந்தது ஆணின் குரல். ஒரு சின்ன பெண்ணிடம் தன் கைபேசியை தந்து மறக்கும் அளவு மயக்கமாய் இவனுக்கு என தோன்றிய மாதங்கியின் இதழ்களில் ஒரு நமட்டு சிரிப்பு. பதிலுக்கு, ஓ அப்படியா என அவள் கூறி முடிக்கவில்லை. அவ்வளவுதான் அவள் கைபேசியை வெடுக்கென்று பிடுங்கி, ஏய் படிச்சவன் தானே நீ, அறிவில்ல, கண்ட கருமத்திய ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் இல்லாம ரிப்போர்ட்னு சொல்லி தந்திருக்க. வரலாற்று புனைவுக்கும் அறிக்கைக்கும் வித்தியாசம் தெரியுமா உனக்கு? உனக்கு என்ன, 3 மாசம் லீவு முடிஞ்சதும் கம்பி நீட்டிடுவேன். இங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறது இவ தானே என ஏக வசனத்தில் பேசி சலங்கை இல்லாமல் குதிக்க ஆரம்பித்தாள் அவந்திகா. மாதங்கியின் குரல் மாறி ஒலிக்கவும் ஒரு நிமிடம் தன் காதை முத்தமிட்டு கொண்டிருந்த கைபேசி வெறித்தான் ருத்ரேஷ். தன்னை ஏசிய நங்கையின் குரலை விழிவிரித்து கேட்டுக்கொண்டிருந்த ருத்ரேஷின் நெஞ்சம் தடும் தடும் என அடித்து கொண்டது. மனதில், சரியான ராங்கி ரங்கம்மா வரப்ப போல, யாருவ இந்த கிளி கிழிக்கிறா என்ற எண்ணம் மேல் எழும்ப அதை தலையை உலுக்கி அடக்கினான்.
அவளிடமிருந்து சிரமப்பட்டு தன் கைபேசியை மீட்ட மாதங்கிக்கே தர்ம சங்கடமாகி போனது. அவனிடம் ஹலோ சாரி என்ற மாதங்கி, ருத்ரேஷ் இருக்கீங்களா என கேட்டு அவன் மௌனத்தை உடைக்க முயலவும் தான் தன்னிலை அடைந்தான் அந்த மருத்துவன். கைபேசி வழியாக கேட்ட மாதங்கியின் குரலை மீறி பின்னணியில் சத்தமாக தன்னை வசைப்பாடிய நங்கியின் குரலில் சத்தமில்லாமல் ஒரு இளமுறுவல் அவன் இதழ்களில் நெளிந்தது. அது யார் என அவன் விசாரிப்பதற்குள் தோழியின் செயலுக்காக ஒரு மன்னிப்பை கூறி பிறகு பேசுவதாக கூறி தொடர்பை துண்டித்தாள் மாதங்கி. அன்று காலை பழுது பார்க்கப்பட்ட காயத்ரியின் வாகனத்துடன் அவள் வீட்டின் முன்பு நின்றான் ருத்ரேஷ். அவனை அடடே தம்பி நீங்களா, உள்ள வாங்கோ என அரவம் கேட்டு வந்த சாம்பசிவை குருகள் இன்முகமாக அழைத்தார். முன்னறையில் பேச்சு சத்தம் கேட்கவும் சமையல் வேலை செய்து கொண்டிருந்த காயத்ரி யார் என்று வெளியே வந்து பார்த்தாள். அவனை கண்டதும் தானாக அவளின் இதழ்கள் காது வரை விரிந்து கொண்டது. தலையசைத்து வரவேற்றவளுக்கு தலையசைப்பால் பதில் தந்தவன் இந்தாங்க என கூறி தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து அவள் வண்டி சாவியை எடுத்து சாம்பசிவ குருக்களிடம் தந்தான். அதை பெற்று கொண்டவர் எங்களால் உங்களுக்கு ரொம்ப சிரமம், மன்னிக்கணும் என வணங்கினார். அவரின் கூப்பிய கைகளை பிடித்து பெரிய வார்த்தை வேண்டாமே என பெருந்தன்மையாக உரைத்தவனுக்கு காஃபி கலந்து கொண்டு வருமாறு காயத்ரியிடம் பணித்தார். அப்போது எதேச்சையாக அந்த வீட்டை ஆராய்ந்தவனின் கண்களில் குவியலாய் கிடந்த ஓலைச்சுவடிகள் கண்ணில் பட்டது. அதை யோசனையுடன் பார்த்தவனிடம் என்னப்பா அப்படி பார்க்குற, அது எல்லாம் தான் என் சொத்து என உரக்க நகைத்தார். புரியாமல் பார்த்த ருத்ரேஷிடம் அவை அனைத்தும் நாடி ஜோதிடம் பார்க்க தான் பயன்படுத்தும் ஓலை சுவடிகள் என விளக்கினார். அவரை ஆச்சரியமாக பார்த்த ருத்ரேஷுக்கு திடீரென்று நாடி பார்க்க ஆசை கிளர்ந்தது. அவரிடம் தன் கோரிக்கை முன்வைக்கவும் ஒரு நிமிடம் யோசித்த சாம்பசிவம் சரி என்பது போல தலையசைத்து அவன் கட்டை விரல் ரேகையை பெற்றவர் அவனுக்கு தோதான ஓலைகளை தொழாவி எடுத்தார். அவன் முற்பிறவி தொடங்கி இப்பிறவியின் கர்ம கணக்கு வரை ஒவ்வொன்றாக உரைக்க ஆரம்பித்தார். மேலும் கடந்த பிறவியில் அவன் தந்தை மற்றும் சகோதர உறவுகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் உதாசீனம் செய்ததால் அந்த காரக உறவுகள் புரிதல் இன்றி மறுக்கப்படும் என கூறினார். சுவாரஸ்யமாக அவர் சொன்னதை எல்லாம் கேட்டுக்கொண்டவனிடம் தொடர்ந்து போன பிறவியில் கடமைக்காகவும் நன்றி கடனுக்காகவும் உயிரை விட்டிருக்கேள். இந்த ஜென்மத்தில் நிறைய ரகசியங்கள் வெளிவர நீங்க ஒரு கருவியா இருக்க போறேள் என தீவிரமான குரலில் ஏம்பினார். மேலும் போன பிறவில கடமையை முன்னிறுத்தி ஒரு பொண்ணோட மனசை தள்ளி வச்சதால இந்த பிறவில உங்க மனசோட ஏக்கங்களுக்கு ஏற்ற சரியான துணையை கண்டுபிடிக்க தலையால தண்ணி குடிப்பேள் என அவர் பேசி முடிக்கவும் காயத்ரி அவன் முன்பு ஒரு காஃபி குவளையை நீட்டவும் சரியாக இருந்தது. ஒருவித சலனத்துடன் அதை பெற்றுக்கொண்டான் அவன். அதை குடித்துவிட்டு தட்சணையாக ஒரு 500 ரூபாய் நோட்டை அவரிடம் அமைதியாக தந்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். வாசல் தாண்டி போனவன் திடீரென்று ஏதோ ஞாபகம் வரவும் வேகமாக திரும்பினான். அப்போது அவனை பின்தொடர்ந்து வந்த காயத்ரி அவன் மீது மோதவும் சரியாக இருந்தது. தன் மீது மோதிய பூக்குவியலை தாங்கி பிடித்தவனுக்கு அவள் ஸ்பரிசத்தில் உடல் சிலிர்த்தது. சாரி என முணுமுணுத்து பிரிந்து நின்றவனிடம் அன்று அவன் மறந்து சென்ற கைபேசியை நீட்டினாள் பாவை. தேங்க்ஸ் என உரைத்து அதை பெற்றுக்கொண்டவனின் தெளிவில்லாத முகத்தை பார்த்த பாவை என்ன நினைத்தாளோ. அவர் சொன்னதை நினைச்சு குழம்பாதேல், ஜோசியம் பார்க்கறவா எல்லாம் நம்ம தலையெழுத்த நிர்ணயம் செய்கிற பிரம்மா கிடையாது. உங்க மனசை நம்புங்கோ, அது எப்பவும் உங்களை வழி நடத்தும் என பெரிய மனுஷியாய் புத்தி கூறினாள். அழகாக தன் தெத்துப்பல் சிரிப்பை உதிர்த்து பேசிய மங்கியின் தலையை பிடித்து ஆட்டி நீங்க சொன்னா சரிதான் மேடம் என பரிகாசம் செய்துவிட்டு அந்த தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தான் ருத்ரேஷ். அவன் உருவம் சிறு புள்ளியாய் கண்ணை விட்டு மறையும் வரை அவன் செல்லும் திசையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தவளின் மனதில் அர்த்தமற்ற எரிச்சலும் புகைச்சலும் மண்டியது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அன்று பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை என்று எந்த விசேஷ திகதிகளும் இல்லைதான். இருப்பினும் அந்த தடாதகை பிராட்டியை தரிசிக்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. எனினும் அந்த ராஜசேகர பாண்டியனுக்காக கால் மாற்றி ஆடிய வெள்ளி அம்பலத்தான் மட்டும் அவளுக்கு குறைந்தவனா என்ன? வருணன் தன் மேகங்களை ஏவி மதுரையை அழிக்க பார்த்தபோது தன் சடாமுடியை 4 மாடங்களாக அரணமைத்து கூடல் நகரை காத்து ரட்சித்தவனாயிற்றே. அவனின் அதிகாலை திருவானந்தல் பூஜையில் கலந்து கொள்ள ஆலயத்தின் வடக்கு வாசல் வழியாக தன் தந்தையுடன் நுழைந்தாள் காயத்ரி. கம்பத்தடி மண்டபத்தின் நடுவில் இருக்கும் தங்க கொடியுடன் கூடிய பலி பீடத்தையும் ரிஷிபத்தையும் கடந்து சுவாமி சன்னதிக்கு செல்லும் வழியில் உள்ள 8 தூண்களில் கலைநயத்துடன் செதுக்கப்பட்ட சங்கர நாராயணர், சோமஸ்கந்தர்,
அர்த்தநாதீஸ்வரர் மற்றும் திருமாலின் 10 அவதாரங்களை வாயை பிளந்து கொண்டு பார்த்தாள். காயத்ரி, பூஜைக்கு நாழி ஆயிடுத்து, சீக்கிரம் வா என்ற தந்தையின் வார்த்தைகளில் சுவாமி சந்நிதி நுழைவாயிலில் காவல் காக்கும் துவார பாலகர்களை மிதப்பாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தாள் காரிகை. அங்கே காட்சி தந்த 6 தூண்களில் கலை அழகுடன் மிளர்ந்த 64 திருவிளையாடல் புராண சிற்பங்களைக் கண்டு மெய்மறந்து நின்ற காரிகைக்கு அவளையும் மீறி உடலில் ஒரு மெல்லிய சிலிர்ப்பு. அப்போது அங்கு சிவசந்நிதியில் மூலவருடன் தினமும் 2 முறை மட்டும் காட்சி தரும் இமயத்தில் இருந்து வரவழைத்த 7 அங்கல ஸ்படிக வடிவ லிங்க திருமேனியின் வெள்ளி கவசமிட்டு அவளை வரவேற்றான். அந்த ஸ்படிகலிங்க ஸ்வரூபனை தரிசிப்பது ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் செய்த பலனை தரும் என யாரோ சொல்ல கேட்டது நினைவிலாட கண்மூடி கை கூப்பினாள். தரிசனம் முடிய வெள்ளி பிரகாரத்தில் அமைந்த கம்பத்தடி மண்டபம், 4 சன்னதி, 108 லிங்கங்கள், கல்யாண சுந்தரேஸ்வர் தியான மண்டபம், கரிய மாணிக்க பெருமாள் மண்டபம், நவக்கிரகங்கள் என தங்கள் தரிசனத்தை முடித்து கொண்டு பிரசாதம் விற்கும் இடத்தில் கொஞ்சம் லட்டு, அதிரசம், அப்பம் என வாங்கிவிட்டு வந்தவளின் கண்களில் விழுந்தது அக்காட்சி. பொழுது நன்றாக புலர்ந்து கொஞ்சம் கூட்டம் மட்டுப்பட ஆரம்பித்திருந்த வேளை அது. அதனால் சர்வேஸ்வரனின் அகழாய்வு குழுவின் கல்வெட்டுகளை நகல் எடுக்கும் பணி துரித கதியில் நடந்து கொண்டிருந்தது. சற்று தூரத்தில் சர்வேஸ்வரன் திதியன் மற்றும் நித்யாவுடன் பேசிக் கொண்டிருப்பதை கண்டதும் அவர்களை நோக்கி நடந்தனர். அடடே சர்வேஷு சார், எப்படி இருக்கேள் என நலம் விசாரித்தார் சாம்ப சிவ குருக்கள். அவருக்கு உரிய பதில் உரைத்தவனிடம், பிரசாதம் எடுத்துக்கோங்கோ என கையில் இருந்த 2 பிரசாத பொட்டலங்களில் ஒன்றை நீட்டினாள் காயத்ரி. அதை இன்முகமாக பெற்றுக்கொண்டு அவள் தந்தையுடன் பொதுப்படையாக கோயில் சிலை வழக்கு பற்றியும் ஊர் நிலவரத்தையும் சில நிமிடங்கள் அலசினான். அப்போதுதான் திடீரென்று ஞாபகம் வந்தவராய், செத்த காயுவை இங்கே விட்டுட்டு போகிறேன், பார்த்துக்கிறேளா? சோமசுந்தர பெருமான் சன்னதியில் நண்பர் ஒருத்தர் அர்ச்சகராக இருக்கார். ஏதோ வரனோட ஜாதகம் வந்திருக்கு, வந்து வாங்கிக்க சொன்னா, மறந்தே போயிட்டேன் என உரைத்த சாம்ப சிவகுருக்கள் சர்வேஷ் பக்கத்தில் நின்ற நித்யாவிடம் 1000 பத்திரம் கூறி காயத்ரியிடம் கண்காட்டிவிட்டு சென்றார். அவர் தலை மறைந்ததும், மாதங்கி அக்கா வரலையா என கேட்டு கண்களால் சுற்றும் முற்றும் பார்த்தாள் இளையவள். அவள் சுவாமி சன்னிதானத்துக்கு வலப்பக்கம் பணியில் ஆழ்ந்திருப்பதாக உரைக்கவும் அவளை தேடி ஒரு பிரசாத பொட்டலத்துடன் ஓடினாள் காயத்ரி. இறைவன் தன் பொற்பதங்கள் தோய்த்த திருத்தலத்தின் உத்திரங்களில் இடம்பெற்ற திருக்கல்யாண ஓவியங்கள், இந்திரன் பரிசளித்ததாக கருதப்படும் கோபுர விமானத்தை அஷ்டதிக்கிலும் தாங்கி நிற்கும் 8 யானைகள், 32 சிங்கங்கள், 64 பூத கணங்கள் என அனைத்தையும் ஆவென பராக்கு பார்த்தபடி கடந்து நடந்தாள் காயத்ரி. அந்நேரம் அங்கிருக்கும் தூண்களில் உள்ள கல்வெட்டுகளை மதியத்துக்குள் முடிந்தவரை நகல் எடுத்துவிட வேண்டும் என்று தீவிரமாக வேலையில் ஈடுபட்டிருந்தாள் ராஜமாதங்கி. தான் படியெடுக்கும் கல்வெட்டை நன்றாக துடைத்து கழுவி மேப் லித்தோ வகை காகிதத்தை நனைத்து கல்வெட்டின் மீது ஒட்டினாள். அதன் மீது அடிமட்டையை கொண்டு அடிக்க காகிதம் கல்லோடு சேர்ந்து ஒட்டி கொண்டது. அதன் மீது மிருகத்தோலால் ஆன டேப்பர் கொண்டு ஒரு கருப்பு மையை தடவினாள். அதில் கல்வெட்டு குவிகளில் இருந்த எழுத்து உள்ள பகுதி வெள்ளையாக தெரிய அதை படித்தபடி நகல் எடுத்தாள். இந்த காகித நகல்களை மடித்து வைத்து 60 வருடங்கள் வரை பயன்படுத்தலாம் என்றாலும் எதற்கும் இருக்கட்டும் என்று அதை டிஜிட்டல் ஒளிப்பதிவு முறையில் பதிவேற்றி மொழிபெயர்க்கவென தனியாக புகைப்படமும் எடுத்து வைத்து கொண்டாள். அச்சமயம் எதிரே ஒரு துணி கட்டப்பட்ட தூணுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து அதை ஒரு சதுர வடிவ தாம்பாளத்தில் வடியவிட்டு கொண்டிருப்பது கண்களில் பட்டது. அதை அதிசயமாக நோக்கிய காரிகை காரணம் அறிய அருகே போய் அந்த தூணின் திரை விலக்கினாள். அதில் இருந்த சிற்பத்தை பார்த்து நொடி அப்படியே ஆடிப்போய் நின்று விட்டாள். மேனி சிலிர்த்தது. ஒருவித ஆச்சரியம் அவளை தொற்றிக்கொண்டது. காரணம், அதில் இடம் பெற்றது ஒரு பெண் பேறுகால வலி அனுபவித்து பிள்ளை பெறும் காட்சி. பிள்ளை பேரின் வலி, வேதனை, அழுகை அதையும் மீறி குழந்தையை பெற்றெடுத்து பூரிப்பு என அச்சிலையின் முகத்தில், இல்லை சிலை உருவத்தில் இருக்கும் அப்பெண்ணின் முகத்தில் பிரதிபலித்த உணர்வுகளை கண்டவளின் கண்களில் மெல்லிய நீர் படலம். அதைவிட வெளிவந்த குழந்தையின் தொப்புள் கொடி துவக்கம் தோற்ற அம்சங்கள் வரை அனைத்தும் தத்ரூபமாக செதுக்கப்பட்டிருந்ததை கண்டு மயிர் கூச்செறிந்தது.
அச்சமயம் அந்த பக்கம் வந்த ஒரு நடுத்தர வயது நபர் ஒருவர் சர்க்கரை பொங்கல் அடங்கிய ஒரு தொன்னையை நீட்டி, அம்பாள் பிரசாதம் எடுத்துக்கோமா என தந்தார். சர்க்கரை பொங்கல் இந்தாமா என கூறியிருந்தால் உடனே வாங்கியிருப்பாளோ என்னவோ. அவர் கூறிய பிரசாதம் என்ற வார்த்தையில், அது எப்படி கோயிலுக்குள்ள வந்துட்டா தண்ணி தீர்த்தமாகிடுது, பொங்கல் பிரசாதமாகிடுது என அவளுக்குள்ள இருந்த பகுத்தறிவாளினி சிலிர்த்து எழ முற்பட்டாள். வேறு ஒரு சந்தர்ப்பமாக இருந்திருந்தால் அவரிடம் தர்க்கம் புரிந்திருப்பாள். இன்னும் தான் பார்த்து அதிசயித்த சிற்பக்கலையின் தாக்கத்தில் இருந்து வெளிவர இயலாமல் தவித்தவள் எதுவும் கூறாது அமைதியாக அதை பெற்றுக்கொண்டாள். அவள் கவனம் தன்னிடமில்லை என்பதை உணர்ந்த அந்நபரும் ஒரு தலையசைப்புடன் அவ்விடத்தில் இருந்து நகர்ந்து போனார். அப்போது அவளை உணவுண்ண அழைக்க அவந்திகாவும் திதியனும் அங்கு வந்தனர். அவள் கையில் வைத்திருந்த தொன்னையை பார்த்த திதியன், ஐ சர்க்கரை பொங்கல் என பாய்ந்து கொண்டு வர, டே இப்பதானே சர்வேஷ் சார்கிட்ட இருந்து பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டேன். காலையில இருந்து அவ சாப்பிடாம வேலை பார்க்கறாள, அவ சாப்பிடட்டும் விடு என அவனை தடுக்க முயன்றாள் அவந்திகா. ஆனால் இது எதையும் பொருட்படுத்தாத தோழியின் பார்வை தங்கள் முன்பு இருக்கும் கல்தூண் மீது பதிந்திருப்பதை உணர்ந்த அவந்திகாவின் முகம் கனிந்தது. பல ஆயிரம் வருஷங்கள் முன்னாடி இப்பத்தி டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஆர்கிடெக்சர், எப்படிப்பட்ட ஸ்கல்ப்சர் இல்ல என ஸ்லாகித்து பாராட்டியவள் அடுத்து கூறிய, மாசமா இருக்கிற பொண்ணுங்க இந்த சிலைக்கு குளிர குளிர எண்ணெயில் அபிஷேகம் பண்ணா கண்டிப்பா சுகப்பிரசவம் தான் நடக்குமா. ஒரு சில சுகப்பிரசவம் ஆச்சுன்னா எண்ணெய் காப்பு போடுறதா வேண்டுதல் வச்சும் செய்வாங்களாம். கும்பிட வந்தவங்க பேசிட்டு இருந்தாங்க, கேட்டேன் என்ற கூற்றில் அவளை முறைத்து பார்த்தாள் மாதங்கி. பக்கத்தில் இருந்த திண்டின் மீது தன் கையில் இருந்த தொன்னையை வைத்த கண்ணி, எப்படி எப்படி இந்த கல்லு மேலே எண்ணெயை தடவுனா சுகப்பிரசவம் ஆகுமா என புருவங்கள் உயர்த்தி எகத்தாளமாக வினவியவள் தொடர்ந்து, என்ன வேணும்னா வீணா வேஸ்ட் ஆகும். பைதவே முதல்ல இவங்க நம்பிக்கையில் ஒரு தெளிவே இல்லை, விதவிதமாக கதை சொல்கிறாங்க, அதை கவனிச்சியா என தலையில் அடித்து கொண்டாள். மேலும் தோழியிடம், இதெல்லாம் கேட்டால் உனக்கு சிரிப்பு வரல, அப்போது இந்த மந்த்லி செக்கப் டாக்டர் இவங்க எல்லாம் தேவையில்லைல என நையாண்டி செய்து தன் பிரசங்கத்தை ஆரம்பித்தாள். அதை கேட்ட அவந்திகா பக்கத்தில் எந்த அபிஷேக ஆராதனையும் இல்லாமல் மற்றொரு தோணில் கருச்சிதைவு ஏற்பட்டு துடிதுடித்து வேதனையை அனுபவிக்கும் பெண்ணின் சிலையை காட்டி, அல்ட்ராசவுண்ட், லேப்ரோஸ்கோபி, எக்ஸ்ரே இல்லாத காலத்திலேயே இத்தனை தத்துருவமா கரு வளர்ச்சி, கரு சிதைவுன்னு எல்லாத்தையும் கல்லில் வடிச்சவங்கள நீ குறைச்சு மதிப்பிடுறியோன்னு எனக்கு ஒரு ஃபீல் என கொஞ்சம் காட்டமாக மொழிந்தாள். தோழியின் ஆதாரம் இல்லாத வெறும் நம்பிக்கை சார்ந்த வாதத்தில், டெக்னாலஜி இல்லாத காலத்தில் இப்படி ஒரு காட்சியை வடித்தவங்க போயும் ஒரு கல்லு மேலே பூசின எண்ணெயை வயிற்றுல தடவனா சுகப்பிரசவம் நடக்கும்னு எங்கேயாவது கல்வெட்டு பொறிச்சு வச்சிருக்காங்களா? இல்லையே. அப்போ இது மனுஷனோட மூட நம்பிக்கை தானே என உதட்டில் உறைந்த புன்னகையுடன் தோழிக்கு தன் கருத்தின் கோணத்தை புரிய வைக்க முயன்றவள் திதியன் அங்கு இல்லாததை அப்போதுதான் கவனித்தாள். அவனை சுற்றும் முற்றும் தேட கொஞ்ச தூரத்தில் சர்க்கரை பொங்கலை உண்டவாறு நடந்து சென்று கொண்டிருந்தான் அவன். அக்காட்சியை மாதங்கியுடன் சேர்ந்து கண்ட அவந்திகா, இவனை வச்சுக்கிட்டு என தலையில் அழித்து கொண்டாள். தான் வைத்த இடத்தில் சர்க்கரை பொங்கல் இல்லாததை குறித்து கொண்ட மாதங்கியிடம் பல்லை நர நரவென கடித்து, சரியான சோத்து முட்டை என முனகிய அவந்திகா உரக்க, டேய் டேய் என நண்பனை நோக்கி கத்தினாள். அதை தடுத்து, விடு அவந்தி பாவம் என இளமுறுவலுடன் மொழிந்த மாதங்கியும் ஒரு கல்வெட்டின் முன் ஏர் பிரஷுடன் அமர போனாள். இப்படி எல்லாருக்கும் பாவம் பார்த்து கடைசியில் நீ பாவமாக நிற்க போறப்பாரு என தன் ஆதங்கத்தை உமிழ்ந்த அவந்திகாவின் வார்த்தைகளில் மாதங்கியின் பிரஷ் பிடித்த கரங்கள் அப்படியே அந்தரத்தில் நின்றது. சரல் என நிமிர்ந்து பார்த்தவள் கல்வெட்டு வழக்கு தொடங்கி கண்ணகி அம்மன் சிலை கடத்தல் வரை தான் ஈடுபட்ட காரியங்களை மனதில் கொண்டே தோழி இலைமறை காயாக தன்னை சாடி விமர்சிக்கிறாள் என புரியவும் ஒருவித சினம் தலை தூக்கியது. அவளை நேருக்கு நேர் பார்த்து, என் எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் நான் மட்டும்தான் பொறுப்புன்னு புரியாத அளவு குழந்தை இல்லைனா, அதோட விளைவுகளை சந்திக்கிற அளவு துணிவும் நெஞ்சுரமும் என்கிட்ட இருக்கு, அதை பற்றி நீ கவலைப்படாத என படப்பட பட்டாசாக பொறிந்தவளின் வார்த்தைகளில் அவந்திகாவின் முகம் விழுந்துவிட்டது. எதுவும் பேசாமல் முகம் கன்ற அமைதியாக அங்கிருந்து நகர்ந்தாள் அவள். என்னதான் நித்யா, திதியன், அசோக் என அனைவரிடமும் நட்பு பாராட்டினாலும் தன்னை எப்போதும் எங்கும் விட்டு கொடுக்காத அவந்திகாவுடனான நட்பில் ஒரு பெருமிதம் எப்போதும் மாதங்கிக்கு உண்டு. இப்போது தோழி பேசியது கூட தன் மீது கொண்ட அக்கறையிலும் உரிமையிலும் தான் என தாமதமாக மூளையில் மணியடிக்க
தான் கொஞ்சம் அதிகப்படியாக அவளிடம் பேசியது புத்தியில் உரைக்கவும் தலையில் அடித்து கொண்டாள். வேலையை பாதியில் விட்டுவிட்டு சற்று தொலைவில் திரும்பி பார்க்காமல் நடக்கும் தோழியை நோக்கி, அவந்தி நில்லு ப்ளீஸ், சாரி என கத்திக்கொண்டு ஓடினாள் மாதங்கி. அப்போது கர்ம கணக்கு தீர்த்திடவே ஜனனம் எடுத்த முத்தாரமே, சூழ்ச்சி செய்யும் தீயவரை தீர்த்திடுவாய் கண்மணியே. மன்னவன்தான் காத்திடுவான், வியூகம் அமைத்து கருவறுப்பான். அவன் மனமறிந்து மாலை சூட தயக்கமென்ன மாணிக்கமே. ஜென்மபந்தம் மட்டுமல்ல, ஊழ்வினையும் தொடர்ந்து வரும் உத்தமையின் மாளிகையை சீரமைத்து நீயும் தர, வெள்ளி நிலா பவனி வரும் தென்றல் வீசும் மெருவதனில் துள்ளி வரும் உள்ளிருந்து புதைந்து கிடந்த புதையல்களும் கபடம் தரித்த வஞ்சகரை மதியாளன் துணை நிற்க வெற்றி வாகை சூடிய அவன் தோல் துஞ்சிடுவாய் பைங்கிளியே என்ற பாட்டு சத்தத்தில் அப்படியே மின்கம்பியில் கால் வைத்தது போல உடலில் ஒரு அதிர்வு ஓட நின்று விட்டவளின் மூளைக்குள் ஏதேதோ காட்சிகள் தோன்றி மறைந்தன. முயன்று பாடல் கேட்ட திக்கில் திரும்பி பார்த்தவளையே கையில் ஒரு தண்டத்துடன் ஆழ்ந்து பார்த்து கொண்டு நின்று இருந்தார் ஓமச்சி அம்மாள். அந்த பார்வையில் பிரளயம் ஒன்று அவள் ஆன்மாவின் அடி ஆழம் வரை சென்று அடித்து வீழ்த்துவது போன்ற உணர்வு எழ திடுக்கிட்டாள் பெண். சட்டென சுதாரித்து அவரிடம் பேச வருவதற்குள் இளையவளின் இளநூதலில் கொஞ்சம் திருநீரை பூசிவிட்டு மாயமாய் மறைந்து போனார் அந்த முதிய பெண்மணி. அதில் பேய் அறைந்தது போல நின்றவளின் தோள் பற்றி உலுக்கினாள் அவளை அச்சமயம் தேடிக்கொண்டு வந்த காயத்ரி. உச்சி முதல் பாதம் வரை அவளை நோட்டமிட்ட காரிகையின் பார்வை இறுதியாக அவள் நெற்றியை நிறைத்த திருநீற்றில் நிலைத்தது. அடட, என்ன அதிசயம் என போலியாய் ஆச்சரியம் காட்டி, சக்தி பீடங்கள்ல ராஜ மாதங்கி பீடம்னு சொல்ற அவ இடத்துல வந்து அவளே ஆட்கொண்டு விட்டானா அந்த ஈசன் என மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரத்தை பார்வையால் காட்டி விளையாட்டாக சொன்னாள். அத்தனை நேரம் ஏதோ கனவில் சஞ்சரிப்பது போல நின்று இருந்தவள் காயத்ரியின் இந்த கேலியில் தொப்பென்று தரையிறங்கினாள். ஏனோ அந்த பேச்சு மாதங்கிக்கு ரசிக்கவில்லை. முணுக்கென்று கோபம் மூக்குக்கு மேல் வந்து நிற்க, நெவர் என தீர்க்கமாக முழிந்தவள் தன் நெற்றி திருநீற்றை துடைத்தவாறு அந்த முதியவளை தேடிக்கொண்டு ஓடினாள். அவள் செயலுக்கான காரணம் புரியாத காயத்ரியும், அக்கா, நான் உங்களாண்டு விளையாண்டேன், கோச்சுக்காதேள், நில்லுங்கோ என கத்திக்கொண்டே அவளை தொடர்ந்தாள். மொத்த கோயிலையும் அலசிய மாதங்கி அவரை காணாத கடுப்பில், ச்ச என அடம் பிடிக்கும் சிறு பிள்ளையாய் காலை தரையில் உதைத்தாள். அப்போது, உங்க ஊர்ல கோச்சுண்டா இப்படிதான் ஓடி பிடிச்சு விளையாடுவேளா என கேட்டவாறு மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க அருகில் வந்து நின்றாள் காயத்ரி. மாதங்கியின் பார்வை சுழன்ற இடத்தை எல்லாம் தன் நேத்திரங்களால் சல்லடையாக துளைத்து, யாரு தேடுறேள் என விடாமல் விசாரித்தாள். இதழ்கள் தானாக, அந்த அம்மாவத்தான் என அவளுக்கு பதில் அளித்தாலும் விழிகள் மட்டும் தன் தேடலை நிறுத்தி கொள்வதாக இல்லை. அவளை ஏதோ வேற்று கிரகவாசி போல பார்த்து, மாதங்கி அக்கா என அழுத்தமாக உச்சரித்த காயத்ரியின் முகத்தில் ஒரு புரியாத பாவம். அதற்குள் தன்னிலை அடைந்த மாதங்கி தனக்கு 2 முறை காட்சி தந்துவிட்டு கண்ணாம்பூச்சி ஆடிக்கொண்டிருக்கும் அம்மையாரை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள். காயத்ரி அதை கேட்டும், அப்படின்னா அவதான் உங்க நெத்தில விபூதி இட்டு விட்டாளா? ஆனா நான் வரச்சி நீங்க தனியாதானே நின்னேள் என ஏனோ அவளை ஒரு நம்பாத பார்வை பார்த்தாள். இப்போது மாதங்கிக்கு மண்டை காய்ந்தது. என்ன சொல்ல வர? நான் போய் சொல்லி டிராமா பண்றேனா என முதியவளை கண்டுபிடிக்க முடியாத தன் இயலாமையை வார்த்தைகளாக்கி காயத்ரி மீது எரிந்து விழுந்தாள். அதே நேரம் இவர்களை நோக்கி, மாது, தெதியனுக்கு சர்வேஷ் சார் என தொண்டை அடைக்க வார்த்தைகள் தந்தி அடிக்க விக்கி விக்கி அழுதவாறு ஓடி வந்தாள் அவந்திகா. தோழியின் கண்ணீரும் அப்பட்டமான பயமும் மனதை வாட்ட, என்னடி ஆச்சு திடீனுக்கு என கேட்ட மங்கியின் குரலில் ஒரு நடுக்கம் இழையோடியது. மாது, தெதியன் கோயில் பக்கத்துல இருக்கிற மெஸ்ல சாப்பிட்டுட்டு வர வழியில திடீர்னு ரத்த வாந்தி எடுத்து வயிற்று பிடிச்சுக்கிட்டு சொருன்னு விழுந்துட்டான். சர்வேஷ் சார், நித்யா, அசோக் எல்லாம் அவனை ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போயிருக்காங்க என்றவளின் பதட்டம் சுமந்த குரலில் மாதங்கியின் அடி வயிற்றில் ஒரு பிரட்டல். மேலும் கோயிலுக்குள் கைபேசிகள் கொண்டு வர அனுமதி இல்லாததால் அவளிடம் தகவல் கூறி மருத்துவமனைக்கு சர்வேஷ் அழைத்து வரும்படி உரைத்ததாக சொன்னாள். அதே நேரம் வடக்கு வாசல் கார் நிறுத்தத்தில் இருந்து புறப்பட்டது அந்த வெண்ணிற இனோவா. அதன் நெருக்கியில் மாதங்கியிடம் பிரசாத தொன்னையை தந்த அந்த நடுத்தர வயது நபர் அமர்ந்து யாருடனோ பேசிக்கொண்டிருந்தான். ஜி, நீங்க சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிட்டேன் என தன் கைபேசியில் யாருக்கோ அழைத்து தகவல் பகிர்ந்தான். அதை ஆமோதிக்கும் வண்ணம், பர்ஃபெக்ட்,
மிச்சத்தை அனாமிக்க பார்த்துக்குவா, நீ கொஞ்ச நாள் தலைமறைவாகிடு என்ற கட்டளையுடன் எதிர்ப்புறம் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. மனிதனின் ஆசைகள் அதிகமானால் தன் வாலை தானே விழுங்கும் பாம்பை போல அவன் விதி கண்ணாம்பூச்சி ஆடி மோசம் செய்யும் என்பது எவ்வளவு உண்மை. கதையில் அடுத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திடுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.